வணக்கம். 28/2/2026 சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று இரவு 9:03 வரை துவாதசி, அதன் முன்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று காலை 9:51 வரை புனர்பூசம், அதன் முன்பு பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:51 வரை கேட்டை, அதன் முன்பு மூலம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது. வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று சொல்வாக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். வாக்கு வன்மை இன்று பளிச்சிடும். பேச்சால் இன்று காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மனப்போராட்டம் மிக்க நாளாக இருக்கும். எதிலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். எனவே எச்செயலிலும் இந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்று வீண் விரைய மீன் விளைச்சலை காட்டுகிறது. எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. பிறரை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, இன்று யோசிக்காது செய்த காரியத்தில் கூட தனலாபங்கள் கிட்டும் நாள். இன்று அமோகமான நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று அதீத செலவுகளை காட்டுகிறது. எனவே செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே அலைச்சலை தவிர்க்க பாருங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த உடற்சோர்வு மனச்சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். காரிய வெற்றி உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடங்க இருப்பதால் இக்காரியத்திலும் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்கள் எவ்வித புது முயற்சியும் மறவை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் வீண் விரயத்தை காட்டுகிறது. கவனம் தேவை. மகராசி அன்பர்களே, இன்று கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும். வெளிவட்டார தொடர்பு விரிவடையினால் நண்பர்களின் துணை கொண்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மனம் குழப்பமான நிலையிலே இருக்கும். எனவே பிறரிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் சற்று தடை தாமதம் குறுக்கீடு ஏற்படும். எனவே இந்நாளை அமைதியாக கடந்து விடவும் பிறருடன் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். வணக்கம். வீடியோ பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.